الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. مكروا ومكر الله والله خير الماكرين. وقال نبينا صلى الله عليه وسلم: أيكم مال وارثه أحب من ماله ووارثه؟ قالوا يا رسول الله ما منا أحد إلا ماله أحب إليه. قال ماله ما قدم وما وارثه ما أخر. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாட்டை ஆளும் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து, ஆட்சி கட்டலில் அமர்ந்ததிலிருந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான சிந்தனை பிரச்சாரங்கள், நடவடிக்கைகள், சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எத்தனை ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதோ, ஆட்சி கட்டலில் அமர்ந்ததிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளும் பிரச்சாரங்களும் சட்டங்களும் கொண்டு வரப்பட்டு இஸ்லாமியர்களை நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? இந்த ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பலவிதமான இன்னல்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. யூபியில் பார்த்தோம் என்றால் அங்கு தொழுகக்கூடியவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. பள்ளிவாசலில் வெளிமைக்கு வைப்பதற்கு, பாங்கு சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை. அது அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பெருநாளுடைய சமயங்களில் பெருநாள் திடலில் கூட்டம் அதிகமாகிவிட்டது என்பதற்காக ரோடுகளில் தொழுவதற்கும் தடை செய்தார்கள். அதே போன்று முத்தலாக் மசோதா கொண்டு வந்தார்கள். ஜீவனாம்சம் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். மாட்டிறைச்சியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள். புல்டோசர் கலாச்சாரம் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள்
குரல் கொடுக்கின்றார்களோ, வாதம் செய்கின்றார்களோ, அவர்களுடைய வீட்டை புல்டோசரை வைத்து இடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், இஸ்லாமியர்களை திரைப்படத்தின் மூலமாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஹிஜாபுக்கு தடை, பள்ளிவாசல்களிலிருந்து பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடாது என்று ஒரு தடையை கொண்டு வந்தார்கள். குடியுரிமை சட்ட திருத்தம் என்று அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படியாக இந்த பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இந்த பட்டியலில் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான பல விஷயங்களை திட்டம் தீட்டி செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தற்போது இந்த பட்டியலில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களின் அமானிதமான சொத்துக்களை ஆட்டையை போட வேண்டும், அபகரிக்க வேண்டும் என்ற வேளையில் இந்த அரசாங்கம் இறங்கியுள்ளது. அன்பானவர்களே, 1947 ஆண்டு இந்திய திருநாட்டிற்கு ரமலானுடைய காலத்தில், ரமலானுடைய ஒரு புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் இந்திய மக்களுக்கு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்து இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியர்கள், இஸ்லாமியர்கள் அந்த சுதந்திரத்தை பெருநாளோடு சேர்ந்து இந்த சுதந்திரத்தையும் கொண்டாடினார்கள். நோன்பு வைத்தவர்களாக இருந்து நோன்புடைய அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். எவ்வளவு உயிர் தியாகங்கள், எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரத்தை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் இந்திய மக்கள், இஸ்லாமியர்கள், எல்லா மதத்தினர்களும். அப்படிப்பட்ட ஒரு காலம் கடந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலத்திற்கு பிறகு ரமலான் மாதம் பெருநாளை கொண்டாடி சந்தோஷத்தை அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இரவு நேரத்தில் அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக இந்த அரசாங்கம் வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அதை அமல்படுத்துவதற்கு வக்ஃபு திருத்த சட்டம் என்று மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, இந்த சட்ட திருத்தம் இருக்கிறதே அரசியல் சாசனம் மீது விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வக்ஃபு என்பது அல்லாஹ்விற்காக நம் முன்னோர்கள் வக்ஃபு செய்த, தானம் செய்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டாங்க, ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு மின் மாலிஹி, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு மிக பிரியமானதா அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய செல்வம் உங்களுக்கு மிக பிரியமானதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மா மின்னா அஹதுன் இல்லா மாலஹு, எங்களுடைய குழந்தைகளுடைய செல்வத்தை விட எங்களுடைய செல்வம்தான் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது என்று அந்த சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆல மாலுஹு மா கத்தம, எந்த செல்வத்தை நீங்கள் முற்படுத்தி செலவு செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது. வமாலுஹு வாரிசுஹு மா அஹ்ர, உங்களுடைய அந்த வாரிசினர்களுக்கு எதை நீங்கள் விட்டு சென்றீர்களோ அது உங்களுக்கு சொந்தமானதாக ஆக முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வாரிசுதாரர்கள், உங்களுடைய குழந்தை செல்வங்கள், உங்களுடைய பிச்சலங்கள் உங்களுடைய அந்த செல்வத்தை எந்த வழியில் செலவழிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எந்த செல்வத்தை எந்த வகையில் எந்த வழியில் செலவழிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வாழக்கூடிய காலங்களிலே உங்களுக்காக எதை நீங்கள் செய்துவிட்டு சென்றீர்களோ அந்த நன்மை தான் உங்களுக்கு சொந்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே,
அப்ப அந்த சிந்தனை சஹாபாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது அதிகமாக இருந்தது. அன்பானவர்களே, நாம் வாழும் காலத்திலேயே நமக்கானதாக நாம் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரும் என்பதுதான் இந்த வக்ஃபுடைய ஒரு அமலும். ஒருவர் தன்னுடைய வாழக்கூடிய காலத்திலேயே தன்னுடைய செல்வத்திலிருந்து சில பொருட்களை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய இல்லங்களுக்காக வக்ஃபு செய்கின்றார். இடத்தை வக்ஃபு செய்கின்றார், செல்வத்தை வக்ஃபு செய்கின்றார். வக்ஃபு செய்துவிட்டு சென்று விட்டார். அந்த பொருள் அவர் இறந்த பிறகும் அவருக்கு நன்மையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய நபி அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை நிறைய மக்கள் வக்ஃபுக்காக பல செல்வங்களை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு பின்னால் நம்முடைய வாரிசுதாரர்கள், நம்முடைய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற இறைவனுக்கு கொடுத்த சொத்து தான் இந்த வக்ஃபுடைய சொத்து. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பிறகு நம்முடைய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும், அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நம்முடைய செல்வம் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலேயே வக்ஃபு செய்தவர்கள் ஏராளம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய இந்த பள்ளிவாசல், நாம் எந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கின்றோமோ இந்த பள்ளிவாசலுடைய இடம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தினருடைய இடமாக இருந்தது. அவர்கள் தன்னுடைய தந்தை இறந்த பிறகு, அலாவுதீன் என்ற ஹாஜி அலாவுதீன் அவர்கள் இறந்த பிறகு தன்னுடைய தந்தைக்காக ஒரு பள்ளிவாசலை நாம் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு இந்த வக்ஃபுடைய இடத்தை கொடுத்தார்கள். நம்முடைய தந்தைக்கு நம்ம ஏதாவது செய்யணும், வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்து நமக்காக செல்வத்தை சேர்த்து வைத்துவிட்டு சென்று விட்டார் நம்முடைய தந்தை. இன்னைக்கு நம்ம தந்தைக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சு சில தனவந்தர்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்காக கொடுக்கின்றார்கள், வக்ஃபு செய்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலுடைய இடம் வக்ஃபு செய்யப்பட்டு எல்லோரிடத்திலும் வசூல் செய்யப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்று வரை அவர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கின்றது. அலாவுதீன் அவர்களுக்கு, ஹாஜி அலாவுதீன் அவர்களுக்கு அவர்கள் பிள்ளை செய்த அந்த வக்ஃபு இன்று வரை சென்று கொண்டே இருக்கின்றது. நன்மை கியாமத்து வரை இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மை அவர்களுக்கு கொண்டு செல்லப்படும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட இடம். வக்ஃபு என்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்வார்கள், நிறுத்துதல் என்று பொருள். வக்ஃபுனா என்னங்க? நிறுத்துதல். என்ன நிறுத்துதல்? இந்த வக்ஃபுடைய இடம் என்பது அல்லாஹ்வுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், வக்ஃபுடைய பள்ளிவாசல். இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கட்டிய இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் தான் இதனுடைய எஜமானன். அன்பானவர்களே, இதனில் சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை என்பது கிடையாது. அன்பானவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்று ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு கொண்டு படுத்த படுக்கையாக இருந்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இருப்பதோ ஒரே குழந்தை, பெண் குழந்தை. ஆனால் என்னிடத்தில் நிறைய சொத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். நான் நினைக்கின்றேன் எனக்கு பிறகு எனக்கு நன்மை கிடைக்கும் விதமாக இந்த சொத்துக்களை எல்லாம், இந்த செல்வத்தை எல்லாம் நான் தானம் செய்து விடலாம், வக்ஃபு செய்து விடலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செல்வத்திலிருந்து முழுவதையும் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வத்திலிருந்து பாதியை நான் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செல்வத்திலிருந்து உங்கள் குழந்தைகளுக்காக சிறிது விட்டு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி மறுபடியும் சொன்னார், 1/3 பகுதியை நான் கொடுக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செல்வத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் யாரிடத்திலும் தேவையுடையவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறும் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் நபி அவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்றும் நபியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை கேட்டு பல சஹாபாக்கள் வக்ஃப் செய்தார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து பெரும் பகுதியை வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். சொல்லப்படுகிறது, முக்ரிக் என்ற ஒரு யூதன் இருந்தார். அந்த யூதர் நபி அவர்களிடத்தில் நல்ல முறையில் பழகி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். இஸ்லாத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். இஸ்லாமியராக மாறிவிட்டார். உகது போர்க்களம், உகதுடைய போருக்காக அவர் செல்ல வேண்டிய ஒரு அழைப்பு ஏற்பட்டது. அவர் உகது போருக்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய குடும்பத்தினர்களிடத்தில் சொல்றார், எனக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, நிறைய தோட்டங்கள் இருக்கின்றது, நான் உகது போரில் ஷஹீதாக்கி விட்டால் என்னுடைய செல்வத்திலிருந்து இன்ன பொருள், இந்த தோட்டம் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். உகது போர்க்களத்தில் அவர் ஷஹீதாகி விட்டார். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த வாரிசுதாரர்கள், குடும்பத்தினர்கள் அவருடைய அந்த வசியத்தை, அவருடைய அந்த மரண சாசனத்தை அவர் சொன்ன அந்த வசியத்தின் பிரகாரம் 7 தோட்டங்களை நபி அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த 7 தோட்டங்களும் உங்களுக்கு சொந்தமானது, இதை என்னுடைய தந்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 தோட்டத்தையும் வக்ஃப் செய்தார்கள் முஸ்லிமீன்களுக்காக, முஃமினீன்களுக்காக. இந்த 7 தோட்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பலன்களை, அதனுடைய வருவாயை முஸ்லிம்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும், முஸ்லிமீன்கள் அதை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பெரும் சொத்தை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். என்றால் வக்ஃபினுடைய தாற்பயத்தை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, வக்ஃப் செய்வதனால நம்ம இறந்த பிறகும் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் இந்த இந்திய திருநாட்டில் சுமார் 40 கோடி முஸ்லிமீன்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள். இந்த 40 கோடி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃபுடைய சொத்தை 258 பேர் முடிவு செய்து தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த வக்ஃப் மசோதாவை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அந்த 258 பேர்ல ஒரு இஸ்லாமியர் கூட இல்லைங்க. அந்த எம்பிகள்ல ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அன்பானவர்களே, இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இந்துக்களுக்கு, அதுவும் RSS அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிப்பு இருந்தது. இதை எப்படியாவது நம்ம கையகப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களிடத்தில் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மிகப்பெரிய வருவாய் என்பது இருக்கின்றது. மதரசாக்கள் நடக்கின்றது, பள்ளிவாசல்கள் நடக்கின்றது. அதே போன்று அவர்களிடத்தில் நிறைய காலேஜுகள் இருக்கின்றது வக்ஃபுடைய சொத்துல. இதையெல்லாம் நாம் எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தில் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரயில்வே துறையில் மிகப்பெரிய ஒரு நிலம் இருக்கின்றது. ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலம்.
அதற்கு பிறகு ஆர்மிக்கு சொந்தமான நிலம் என்பது அதற்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு நிலமாக இருக்கின்றது. 17 லட்சம் ஏக்கர்கள் ஆர்மிக்கு சொந்தமானது. அதற்கு பிறகு இன்று சர்வேயில் சொல்றாங்க, இந்த அறநிலைத்துறைக்கு இஸ்லாமியர்களை விட அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது இந்துக்களுக்கு. அதற்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள். நான்காவதாக இஸ்லாமியர்களுக்கு என்று 7 லட்சம் சொத்துக்கள் இருக்கின்றது. அதிலும் அன்பானவர்களே 7 லட்சம் சில்லறை சொத்துக்கள் இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. 60,000 சொத்துக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த வக்ஃபு சொத்துக்களை நம்ம ஆளு கையாள வேண்டும் என்று அந்த ஒரு முயற்சி. அன்பானவர்களே, இந்த மக்களிடத்தில் இஸ்லாமியர்களுக்கு நலவு செய்கின்றோம் என்று ஒரு பாசாங்க காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆளக்கூடிய ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு எம்பி சொல்கின்றார், இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மட்டும் சரியாக நாங்கள் கையாண்டோம் என்றால் இந்திய முஸ்லிம்களுக்கு, ஏழைகளுக்கு இதனுடைய வருவாயை கொண்டு நாங்கள் நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்று அவர் சொல்கின்றார். இவர்களுடைய வரலாறை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்தார்கள். காமல் சிவில் கோர்ட் என்ற பொது சிவில் சட்டம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எல்லோருக்கும் ஒரே சட்டம். இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனி சட்டமா என்று இஸ்லாமிய ஷரியத்தில் கை வச்சாங்க. அன்பானவர்களே, ஒரு எம்பி கூட இல்லாத இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு நலவு செய்கிறது என்றால் நாம் எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் ஒரு ஹசரத் அவர்கள் பயானில் சொல்லும் பொழுது சொன்னாங்க. பயானில் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொன்னார்கள், ஆடு நடைகிறது என்பதற்காக ஓநாய் கவலைப்பட்டதாம். ஓநாய், ஆடு நடைகிறது, ஓநாய் கவலைப்படுமா? அது எப்படியாவது ஆட்டை போடும் தான் ஆசைப்படும். அப்ப இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் கவலைப்படுவது போன்று ஒரு பாசாங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாட்டிறைச்சி விஷயத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது இந்த அரசாங்கம் வாய் திறக்கவில்லை. அன்பானவர்களே, மாட்டு இறைச்சியை சொல்லி எத்தனை இஸ்லாமியர்களை அவர் மாட்டு இறைச்சி சாப்பிட்டார் என்று கொலை செய்தார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல வைத்து இஸ்லாமியர்களை அடித்து உதைத்தார்கள். சொல்லாத இஸ்லாமியர்களை அடைத்து உதைத்தார்கள். அன்பானவர்களே, புல்டோசர் பாபா என்று ஒருத்தர் இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், யூபியினுடைய அந்த முதலமைச்சர் புல்டோசர் பாபா. அவர் நினைப்பதையெல்லாம் இஸ்லாமியர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களை அடுக்கி உடைக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலை இடிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் யாரும் சுதந்திரமாக இந்த திருநாட்டில் வாழக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய RSS கொள்கையுடையவர் அவர். இவர்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நலவு செய்வதாக ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்றால், இந்த சட்ட திருத்தத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் திணித்திருக்கிறார்கள் என்றால், அரசியல் அமைப்பு சட்டம் 25க்கு முற்றிலும் எதிரானது இந்த வக்ஃபு திருத்த மசோதா. இரண்டாவதாக, வக்ஃபு சட்ட திருத்தம், வக்ஃபுடைய இடம் இருக்கின்றதே, வக்ஃபுடைய இடத்துல சந்தேகம் வந்து விட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டருடைய தீர்ப்பு வைத்துதான் அது முடிவு செய்யப்படும். யாரு? கலெக்டருடைய தீர்ப்பு. கலெக்டரே அவங்க ஆளு, அவங்க வைக்கிற ஆளு தான் கலெக்டரு. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கலெக்டர் செய்வார். ஏதாவது ஒரு வக்ஃபு 500 வருடங்களுக்கு முன்னாடி வைப்பு செய்யப்பட்ட அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா கலெக்டர் இடத்துல இது போகின்றது என்றால் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் கூறமாட்டார் என்பதற்கு என்ன ஒரு வாக்குறுதி இருக்கின்றது? அன்பானவர்களே, இதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம். அடுத்ததாக, வக்ஃபு எந்த இடம் வக்ஃபுடைய இடமாக இருக்கின்றதோ அந்த இடத்தினுடைய அவர்கள் கேட்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வக்ஃபுடைய இடத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை சரியாக நாம் கொடுத்தால்தான் அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது, வக்ஃபுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு செய்யப்படும். அதில் ஒரு ஆவணம் கூட இல்லைன்னு சொன்னால் இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க? அது அரசாங்கம் கையகப்படுத்தும்.
அன்பானவர்களே, 600 வருடம் 1000 வருடங்களுக்கு முன்பு வக்ஃபு செய்யப்பட்ட அந்த பொருள்ல இவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் எங்க தேட முடியும்? அன்பானவர்களே, 1991 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அப்படியே சொந்தமானது என்று. எந்த பள்ளிவாசலாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது பள்ளிவாசலுக்கு சொந்தம், வக்ஃபுக்கு சொந்தம். மதரசாக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மதரசாவிற்கு சொந்தம். தர்காக்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதா அது தர்காவுக்கு சொந்தம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை உடைக்க வேண்டும் என்றுதான் இன்று வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னொரு விஷயம், வக்ஃபு செய்யக்கூடிய முஸ்லிம் ஆசைப்பட்டால் அவர் 5 வருடம் முஸ்லீமாக இருந்திருக்கணும். 5 வருடம் முஸ்லீமாக இருந்தால் தான் வக்ஃபு செய்யணும்னு இவங்களா புது சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் புதிதாக முஸ்லீம் ஆகிறார், 1 வருடத்தில் இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நம்ம மரணித்து விட்டால் நமக்கு நன்மை சேர வேண்டுமே என்று ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ இஸ்லாமியர்களுக்காக வக்ஃபு செய்கிறார் என்றால் அவர் வக்ஃபு செய்ய முடியாது. இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம். அதே போன்று இஸ்லாமியர் அல்லாதவர்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்ய முடியாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, முற்காலத்தில் இருந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய, பரஸ்பரத்தோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடிய இந்த திருநாட்டில் இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபுல எத்தனையோ இந்துக்களும் கொடுத்திருக்கிறார்கள். சில நாடுகளில் சில ஊர்களில் பார்த்தோம்னா ரமலானுடைய காலங்களில் நோன்பு கஞ்சிக்கு இந்துக்களே 1 நாள் 2 நாள் என்று காட்சி கொடுக்கின்றார்கள். சில செல்வங்களையும் கொடுக்கின்றார்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு. அது கொடுக்கக்கூடாது, இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து உதவக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய 22 பேர்ல 10 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு செய்யக்கூடாது, ஆனால் இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபோடுல இந்துக்கள் இருக்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கிட்டத்தட்ட இந்த வக்ஃபுடைய மசோதாவில் 115 மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 33 விஷயத்தை சேர்த்து இருக்கிறாங்க புதுசா, 45 விஷயத்தை மாற்றி இருக்கிறார்கள், 37 விஷயத்தை அவர்கள் நீக்கி இருக்கின்றார்கள். இப்படியாக 115 விஷயத்தை மாற்றி எழுதி நமக்காக இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம், அதாவது இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் என்னன்னு சொன்னா, யார் எதற்காக வக்ஃபு செய்கின்றார்களோ அதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். மதரசாவிற்காக வக்ஃபு செய்தால் மதரசாவாக பயன்படுத்தணும், பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்தால் பள்ளிவாசலாக பயன்படுத்தணும். அதே போன்று செல்வத்தையும் பள்ளிவாசலுக்காக கொடுக்குறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு தான் செலவழிக்கணும், கட்டடத்துக்குன்னு கொடுத்தா கட்டடத்துக்குன்னு செலவழிக்கணும். கரண்டுக்காக ஒருத்தர் கொடுக்கின்றார் என்றால் கரண்டுக்காகத்தான் செலவழிக்கணும். இதுதான் ஷரியத்து சட்டம். ஆனால் இந்த மசோதாவில் என்ன சொல்றாங்க, செல்வம் எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ எதுக்குவெல்லாம் செலவழிப்போம், நாங்கள் நினைப்பதில் செலவழிப்போம் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவன் அதானிக்கு கொடுப்பான், அம்பானிக்கு கொடுப்பான், அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபுடைய அந்த பொருட்கள் இஸ்லாமியர்களுக்காக நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுதான் மார்க்க சட்டம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 விஷயத்தை நம்ம செய்யணும். ஒன்று, நம்முடைய வக்ஃபுடைய ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். வக்ஃபுடைய சொத்து இருக்குன்னு சொன்னால் அதனுடைய ஆவணம் சரியாக இருக்குதா, அது நல்ல முறையில் பதியப்பட்டு இருக்கிறதா, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்று சரி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அநியாயத்திற்கு எதிராக போராட வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய சொத்து,
அல்லாஹு தஆலாவுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, இஸ்லாமியர்களை தவிர இதில் யாருக்கும் பங்கில்லை என்பதை நாம் உணர்ந்து நாம் நல்ல முறையில் இதற்காக எதிர்த்து போராடணும். அநியாயக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம துஆ செய்யணும். அதிகமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் நமக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரும் வரை நாம் அல்லாஹ்விடத்தில் நோன்பு வைத்து சதக்காக்கள் செய்து தான தர்மங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஒரு விஷயம் விளங்கணும். எங்கெங்கேயோ கையை வச்சுட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய மடியிலே கை வைக்கலான்னு பார்க்குறாங்க. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிவன் சொத்து கொலநாசம். இறைவனுடைய சொத்துல கை வச்சா அவன் மட்டும் சாக மாட்டான், அவன் குலமே செத்துரும், அவனுடைய குலமே அறிஞ்சு போயிடும். வக்ஃபுடைய சொத்துங்கிறது யாருடைய சொத்து? அல்லாஹ்வினுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை நீ கை வச்சுன்னு சொன்னா, அபாபில் சின்ன சின்ன பறவையை கொண்டு எப்படி ஆபரகாம் என்ற பெரும் அரசனை அல்லாஹு தஆலா யானை படையை அழித்தானோ அதுபோன்று அல்லாஹு தஆலா சின்ன சின்ன ஆட்களை வைத்து உன்னுடைய கூட்டமே இல்லாமல் ஆக்கி விடுவான். அதனால இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஒன்றிய அரசு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் நம்முடைய வக்ஃபு சட்ட திருத்தத்திற்காக போராடுவோம். அல்லாஹு தஆலா நமக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கும் வரை நாம் போராடிக்கொண்டே இருப்போம். அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.